இரண்டாவது T20 போட்டியில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கல. மரண பயத்தை ஸ்ரீலங்கா அன்னைக்கு வைபவ் சூரியவன்சி காமிச்சிருக்காருங்க. முதல் T20 போட்டியில் அதிரடியாக விளையாண்டாரு. அதை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாவது T20 போட்டியில் மிக பிரம்மாண்டமாக அடித்து நொறுக்கியிருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்மளோட ஸ்ரீலங்கா அணி என்னடா நீ பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி நின்ட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை அன்றைக்கி பண்ணியிருக்காருங்க. நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா ஸ்ரீலங்கா முதல் T20 போட்டி பார்த்துருப்பீங்க. அதில் இந்தியா அபார வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த போட்டியில் வைபவ் சூரியவன்சி 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடித்து நொறுக்கியிருப்பார். முக்கியமாக அந்த ஓவரில் கிட்டத்தட்ட 8 சிக்ஸர் அடித்து நொறுக்கியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு இரண்டாவது T20 போட்டி நடந்திருக்கு. முக்கியமாக பயிற்சி போட்டி தான் விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பயிற்சி போட்டி இந்தியாவோட ஏ டீமும் ஸ்ரீலங்காவோட ஏ டீமும் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா பயிற்சி போட்டினாவே இதுதான், இந்த டீம் தான் ப்ளே பண்ணுவாங்க. எந்த பயிற்சி போட்டியாக இருந்தாலும் சரி இந்தியாவோட ஏ டீமும் ஸ்ரீலங்காவோட ஏ டீம் தான் ப்ளே பண்ணுவாங்க. அதாவது சீனியர் பிளேயர்ஸ் யாருமே வந்து பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இளம் வீரர்கள் மட்டுமே வந்து களமிறங்குவாங்க. முக்கியமாக அதில் இன்னைக்கு வைபவ் சூரியவன்சி ருத்ர தாண்டம் விளையாட்டுருக்காருங்க. நேற்றைய போட்டியிலுமே நம்ம வைபவ் சூரியவன்சி அதிரடியாக விளையாண்டாரு முதல் பயிற்சி போட்டியில். அதை தொடர்ந்து இன்றைய பயிற்சி போட்டியில் இன்னுமே மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் அதாவது 2 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் அதிரடியாக கொடுத்துருக்காரு. அப்படின்னா கொடுத்தான்னு பார்த்தலாம். அதாவது இன்னைக்கு முதல்ல டாஸை வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா அணி நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து முதல்ல பவுலிங் போட்டு தான் இந்த அளவுக்கு வந்து மோசமாக தோற்றோம். அதெல்லாம் நாங்கள் வந்து இன்றைக்கி முதல்ல பேட்டிங் ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேட்டிங் வந்து எடுத்தாங்க சொல்லலாம். பேட்டிங்கில் செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓரளவுக்கு பார்த்தா செம்மையாக வந்து ப்ளே பண்ணாங்க. 240 ரன் அடித்தாங்க. 247 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான். ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு ஸ்கோர் வந்து 10,000 கூட இருக்கலாம். ஏன்னா இந்தியா அடித்து அடி அப்படி ஃபஸ்ட்டு போட்டியில் 20 ஓவர் முடிவில் இந்த ஒரு ஸ்கோரை வந்து எட்டியிருந்தாங்க. இந்தியா இன்னைக்கு 20 ஓவரில் 248 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்தியாவோட ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட வைபவ் சூரியவன்சி வந்து களம் இறங்கியிருந்தாங்க. கண்டிப்பாக வைபவ் சூரியவன்சி எப்போவுமே தெரியும் அதிரடியாக தான் விளையாடுவார். T20 போட்டியிலும் சரி, ஒன் டே போட்டியிலும் சரி ரொம்ப அதிரடியாக தான் விளையாடுவோம் தெரியும். அதே போல் இந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிரடியாக விளையாடுறாரு. முதல் ஓவரே பார்த்தீங்கன்னா நம்மளோட பத்திரானா பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் போகிறாரு. என்னடா போன மேட்ச்சில் தான் அந்த ஓவரில் 6 சிக்ஸ் அடித்தார். இந்த போட்டியில் வந்து முதல் ஓவரை இறக்கி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, முதல் ஓவரில் வந்து பத்திரானா வந்து களம் இறங்கியிருந்தார். ஃபஸ்ட்டு பால் வந்து எட்ஜ் ஆகி கரெக்டாக கீப்பர், அதாவது கீப்பரை தாண்டி ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லிப்பிட்ட பார்த்தா கேட்ச் போச்சு. அந்த கேட்சை பார்த்தா விட்டுட்டாருங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தா கேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா அணி. அதுக்கப்புறம் தாங்க ருத்ரா தாண்டம் வந்து விளையாண்டாரு நம்மளோட வைபவ் சூரியவன்சி. ஸோ வந்து 2வது பால் 6 அடிக்கிறாரு, 3வது பாலும் 6 அடிக்கிறாரு, 4வது பால் வந்து நோ பால் போகிறாருங்க. அந்த நோ பால் 6 போகுது. அந்த ஓவரில் 4 சிக்ஸர் வந்து அடிக்கிறாரு. 4 சிக்ஸர் அடித்து அந்த ஓவரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணுறாருங்க. சரிப்பா அதன் பிறகு வந்து களம் இறங்க மாட்டார், மீண்டும் வந்து பவுலிங் போட வரமாட்டாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை தொடர்ந்து 3வது ஓவரே இப்போ தான் பத்திரானா வராரு. எப்போவுமே பத்திரானா வந்து கடைசி ஓவர் வருவார், அதாவது பவர் பிளேயர் கடைசி ஓவர் வருவார். இல்லைனா 10வது ஓவருக்கு மேலே தான் வந்து பவுலிங் தருவாங்க. ஆனால் இன்றைய போட்டியிலும் சரி, போன போட்டியிலும் சரி முன்னாடியே வந்துடுறாரு. இன்றைய போட்டி அதுவும் முன்னாடியே வந்துட்டாருங்க. ஸோ ஃபஸ்ட் ஓவரை வந்து போட வந்துட்டார். அதன் பிறகு வந்து 3வது ஓவர் வந்து போகிறாங்க. 3வது ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சிக்ஸ் போகுது. இப்படி 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா பத்திரானா போட்டு கிழிச்சு விட்டார். கிட்டத்தட்ட பவர் பிளேயில் இந்தியா அணி பார்த்தீங்கன்னா 110 ரன் கறந்துட்டாங்க. ஸோ 110க்கு மேலே இந்தியா 6 ஓவரில் அடிச்சாச்சு. மீதம் பார்த்தீங்கன்னா இந்தியா அணிக்கு ஸோ 130 ரன் தான் தேவை. மிச்சம் வந்து 14 ஓவர் இருக்குது. இந்தியா அசால்ட்டாக சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வைபவ் சூரியவன்சி முக்கிய காரணம் வந்து செஞ்சுரி வந்து பதிவு பண்ணிட்டாரு. கூட ஆனால் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டார். 76 ரன் அடிச்சிருப்பாருங்க. அது போய் கிளம்புறீங்க பேட்ஸ்மேன் எல்லாருமே மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ வைபவ் சூரியவன்சி அடித்த அடியில், அது 2 ஓவரில் அடித்த அடியில் மிரண்டு போயிட்டாங்க. அதன் பிறகு எல்லா ஓவருமே ரன் போச்சு. இருந்தாலுமே அந்த ஓவர்களுக்கு ரன் போகலைங்க. ஸோ வெறித்தனமாக வந்து இந்தியாவோட பேட்ஸ்மேன் செம்மையாக ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக வைபவ் சூரியவன்சி செம்மையாக ப்ளே பண்ணார். 2வது T20 போட்டியிலுமே இந்தியா அபார வெற்றி வந்து அடைஞ்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தில் போடுங்க.